கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்போ மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். 33ஆம் சங்கீதம் 13 முதல் 15 ஆகிய வசனங்கள். கர்த்தர் வானத்தில் இருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கையெல்லாம் கவனித்தருகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கையெல்லாம் கவனித்தருகிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? எல்லாரும் இரவு நேரத்துல எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அப்படிம்பாங்க. அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி, தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உங்களுடைய இருதயங்களை உருவாக்குற தேவன். இருதயத்தை எப்படிப்பா உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வேளை வேணா யோசிக்கலாம். ஒரு கார் இருக்கு, இல்லைன்னா ஒரு பைக் இருக்கு, ரிப்பேர் ஆயிட்டு அப்படிம்பாங்க. உடனே ஷோரூம்ல கொண்டு போய் விட்டுருவாங்க, இல்லைன்னா சர்வீஸ் சென்டர்ல வந்து விட்டுருவாங்க, ரிப்பேர் பார்க்குற இடத்துல வந்து விட்டுருவாங்க. வண்டியில எங்கெல்லாம் டேமேஜ் ஆயிருக்கோ அது எல்லாவற்றையும் உட்காந்து வேலை பார்ப்பாங்க. நாள் கணக்குலையும் வேலை பார்ப்பாங்க, இல்லை புதுசா மாட்டுவாங்க. அவர்களுடைய இருதயங்களை அவர் உருவாக்கி, நம்மளை உருவாக்குன தேவன் தான் நம்ம கூட பேச முடியுமே தவிர எந்த ஒரு மனுஷனும் 24 மணி நேரம் யாரு கூடயுமே பேச முடியாது. இப்ப ஆன்லைன் மூலியமா நீங்க கேக்குறீங்க, தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமா 24 மணி நேரம் தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்து, கிருபை கொடுத்து, உயிர் பிச்சை கொடுத்து உங்க முன்பாக பேச வச்சிருக்காரு. எனக்குள்ள தேவனுடைய ஆவி இருந்தால் தேவனுடைய வார்த்தை வெளிப்படும். தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் போது அது இன்னொரு குடும்பத்துக்குள்ளே ஆறுதலாகவும், சந்தோஷமாகவும், சமாதானமாகவும், ஆசீர்வாதமாகவும், விடுதலையாகவும், அற்புதம், அடையாளம் எல்லாம் தேவனுடைய வார்த்தையில தான் இருக்கு. ஏன்ட்ட ஒண்ணுமே இல்லை. தேவனுடைய வார்த்தை உங்க வீட்டுக்குள்ள வரும்போது உங்க இருதயத்தை உருவாக்கும். உங்க இருதயத்துல இது காயமா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், மன அழுத்தமா இருக்கலாம். என்ற எத்தனையோ குடும்பத்துல ஜெபிக்க வருவாங்க. அது வயசான பாட்டியா இருக்கலாம், வயசான தாத்தாவா இருக்கலாம், வாலிப பிள்ளையா இருக்கலாம், ஸ்கூல் படிக்கிற பிள்ளையா இருக்கலாம், சின்ன பிள்ளையா இருக்கலாம். நீங்க வேணா என்கிட்ட கூப்பிடனா கூட கூப்பிடலாம். 9363064181. கர்த்தருடைய கிருபையினாலே சில குடும்பத்திலே ஆலோசனை மாதிரி இருக்கும். சில குடும்பத்திலே அவங்களுக்கு என்ன காரியத்துக்காக ஜெபிக்கணுமோ ஜெபிக்க கதை கிருபை செய்வார். ஆனா அவங்க பார்த்தா கட்டு உடைஞ்சு ரிலீஃப் ஆகி போயிட்டு இருப்பாங்க. எத்தனையோ குடும்பத்துல சாட்சி இருக்கு. நேத்து கூட ஒரு குடும்பத்திலே பெரிய பொசிஷன்ல இருக்காங்க, ஜட்ஜி. அவங்க அந்த தாயார் பேசினாங்க. அவங்க பேசி முடிச்சுக்க பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப ரிலீஃப் ஆயிட்டு வச்சுட்டாங்க. மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சொல்லிட்டு மறுபடியும் அடிச்சு பேசிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அவங்களுக்கு சில வார்த்தைகள் தேவன் வச்சிருப்பாரு. என் வாழ்க்கையில எனக்கு பிரச்சனை வரும்போது எனக்கு சில ஆட்கள் வச்சிருப்பாரு. உடனே நான் அவங்கள போய் பார்க்க போயிடுவேன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷன் பிரச்சனை ஆயிட்டான் அப்படின்னாலே தேவன் தூக்கி எடுப்பார். என்னுடைய வாழ்க்கையிலே 2014 2015 நான் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கும்போது மாந்திரியத்திலே பல பிரச்சனை, நிந்தைகள், அவமானங்களோடு இருக்கும்போது நான் இருந்த பகுதியிலே எபினேசர் பால் ஐயான்னு சொல்லி கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பரிசுத்தவான் அந்த ஐயா வந்திருந்தாங்க. எனக்காக ஜெபித்தாங்க. ஜெபிக்கும்போது நான் எந்தெந்த காரியத்தில் கட்டப்பட்டிருக்கேன்,
மரண தருவாயில் இருக்க எல்லாமே பார்த்து முடிச்சு உடனே அதை கட்ட உடைச்சு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் என்னோட வாழ்க்கையில ஒரு விடுதலை கொடுத்தார். இன்னைக்கு பார்த்தோன்னா கர்த்தருடைய கிருபையினாலே முழு நேர ஊழியத்துக்கு வந்து முழு நேர ஊழியமா பண்ணிட்டு இருக்கோம். ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்பாகவே அப்பவுமே தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாங்க. எனக்குள்ள என்னென்ன காரியம் இருக்கோ தீர்க்கதரிசனம் சொல்லி முடிச்சிட்டாங்க. தேவன் ஒரு மனுஷனை உருவாக்கி அவருடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி. சில குடும்பத்தில் சொல்லுவாங்க, பிரதர் ஊழியம் பண்ண சொல்லி ஆசையா இருக்கு. ஆனா அதுக்கு முன்பாக 1 வருஷம் 2 வருஷம் 6 மாசம் முன்னக்கூட்டியே தீர்க்கதரிசனமா சொல்லியிருப்பாங்க. வசனத்து மூலியமா பேசியிருப்பாங்க, அதோடைய ஊழியக்காரன் மூலியமா பேசியிருப்பாங்க. பல காரியத்திலே தேவன் பேசிக்கொண்டே இருப்பார். இப்ப இந்த இரவு நேரத்தில் நீங்க செய்தி கேட்குறீங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமா கேட்கும்போது உங்க இருதயத்துல ஒரு மாற்றம் இருக்கா? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இருக்கா? கர்த்தர் உங்களோட பேசினாரா? நைட்டு படுத்தா நிம்மதியா தூங்குனீங்களா? ஒரு அம்மா ஜெபிக்க வந்தாங்க. பிரதர் 15 வருஷமா தூங்காம வாழ்ந்துட்டு இருந்தேன். ராத்திரி ஒரு நாள் கூட எனக்கு தூக்கம் வராது. 15 வருஷமா நான் அந்த கஷ்டப்பட்டேன். நான் எத்தனையோ மாத்திரை எடுத்து பார்த்துட்டேன். எவ்வளவோ காரியம் எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா உங்க மெசேஜ் ஒரு 15 நாளா நான் கேட்கிறேன். 15 நாளா நான் படுத்து தூங்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில எனக்கு ஒரு புதுசா ஒரு ஆச்சரியமா இருக்கு. நான் உங்களை பார்க்க வரல, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா 15 வருஷமா எனக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு. உங்க செய்தி கேட்டதுக்கு அப்புறம் நான் 15 நாளா நான் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கேன். கொரோனா நேரத்துல பெங்களூர்ல ஒரு ரெவரண்ட் ஐயா கொரோனா நேரத்தில் படுத்த தூக்கம் வரல. ஏன்னா அவங்க வீட்டில் யாருக்கோ கொரோனா வந்துட்டு. அந்த ஐயாவுக்கு மிகுந்த துக்கம் போல இருக்கு. யாருக்கு? ரெவரண்ட் ஐயாவுக்கு. அந்த ஐயா நைட்டு செய்தி கேட்டிருக்காங்க. செய்தி கேட்ட உடனே நிம்மதியாக படுத்து தூங்கிட்டாங்களாம். அடுத்த நாள் ஃபோன் அடித்தாங்க. தம்பி, நான் பெங்களூரில் இருக்கேன், நீ என்னை எப்போனாலும் வந்து பார்க்க வரலாம், என் சர்ச்சுக்கு வந்து நீ மெசேஜ் கொடுக்க வரலாம். உன் மெசேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் நைட்டு ஒரு பெரிய காரியத்தில் வருத்தப்பட்டிருந்தேன். யூடியூப்பில் பார்க்கும்போது உன் ஜெபம் கேட்கும்போது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்துச்சு. உடனே தூங்கிட்டேன். அதை நான் உனக்கு சொல்லணும்னு சொல்லி தான் நான் அடித்தேன் அப்படின்னாங்க. கர்த்தருடைய கிருபையினாலே ஆன்லைன் மூலியமா எத்தனையோ வீட்டுக்குள்ளே சுவிசேஷம் போயிட்டு இருக்கு. எத்தனையோ வீட்டுக்குள்ளே மரண தருவாயில் இருப்பாங்க, கர்த்தர் மீட்டெடுத்துட்டு இருக்கார். எப்படி? அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி. இருதயங்களை எல்லாம் கர்த்தர் உருவாக்கும் போது அவங்களுக்கு ஜீவனை கட்டளையிடுவார், தீர்க்காயுசை கட்டளையிடுவார். அவங்க வாழ்க்கை செழிப்பா மாறிடும். கொரோனா நேரத்தில் ஒரு குடும்பத்தில் ஜெபிக்க வரும்போது சொன்னாங்க, 3 கோடி ரூபாய் கடன் இருக்கு, நான் சாக போறேன் அப்படின்னாங்க. நான் கேட்டேன், சரி, அதுக்கப்புறம் ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க, வேண்டாம். சில ஆலோசனை கொடுத்து ஜெபித்தேன். இன்னைக்கு வரையே கர்த்தருடைய கிருபையினால் உயிரோட தான் இருக்காங்க. ஜீவன் தான் வெளியேற பெற்றது. சில குடும்பத்தில் மனுஷனை நம்பி ஏமாந்து போயிடுவாங்க, யாரையாவது ஃப்ரெண்டை நம்பி ஏமாந்து போயிடுவாங்க, அழுதுகிட்டே வருவாங்க. இது தப்பு, இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய ஆலோசனை கொடுத்து ஜெபிக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தா அந்த குடும்பத்திலே அந்த சகோதரி அந்த குடும்பத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னாங்க. அவங்களோட வாழ்க்கையில் அந்த நேரத்தில் யாராவது தூக்கி எடுக்கணும். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? இருதயங்களை உருவாக்குற தேவன். நம்ம இருதயத்தில் ஒரு காயம், வேதனை, வருத்தம், துக்கம் இதெல்லாம் நைட்டு வச்சுட்டு படுத்து தூங்கினா தூக்கமே வராதுப்பா. ஏன்னா என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். என் மனைவிட்ட சண்டை போட்டாலே தூக்கம் வராது. நன்மையை வெறுத்தாச்சு அப்படின்னாலே தூக்கம் வராது. சத்துரு அந்த இடத்துல வந்துருவான். ஓசியா 8:3 அழகா எழுதப்பட்டிருக்கு. அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்யெல்லாம் கவனித்து அறிகிறார். இப்போ ஏன் இருதயம் கெட்டு போயிட்டு? எப்போ கெட்டு போயிட்டு? மனுஷனை நம்பி ஒரு 13 லட்சம் கொடுத்து மனுஷனை சார்ந்து விக்கிரத்தில் போய் மாந்திரியத்தில் போய் கஷ்டப்பட்டு அதிலேயே கிடந்தேன். என் இதயத்துல வேதனை, நிந்தை, கண்ணீர், கஷ்டம் இதெல்லாம் என் இதயத்துல இருந்துச்சு. வேதம் சொல்கிறது, கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து
எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். என்னைய பார்த்தாரு. என் இருதயம் எப்படி இருக்கு, என் வாழ்க்கை எப்படி இருக்கு, என்னுடைய செய்கைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பரலோகத்தில் தேவன் என்னை பார்த்தார். தாம் வாசமா இருக்கிற ஸ்தானத்தில் இருந்து பூமியின் குடியில் எல்லார் மேலும் கண்ணோக்கமா இருக்கிறார். என்னை பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் பார்த்தாரு, இஷ்டம் போலயா வாழ்ந்துட்டு இருக்க, சரி என் இருதயத்தை கொஞ்சம் மாத்திட்டார். அவ்வளவுதான். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுத்தாரு. அவருடைய நல்லாவியை கொடுத்தாரு. இன்னைக்கு பார்த்தா முழு நேர ஊழியக்காரனா இருக்கு. காரணம் என்ன? இருதயத்தையே மாத்திருந்தாரு, புது ஆவியை தராரு. அதுக்கப்புறம் பார்த்தா நான் அவருக்காக வேலை பார்த்துட்டு இருக்கேன். இவ்வளவுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஒரு மனுஷன் ரொம்ப பிரச்சனைல இருக்கும்போது, அப்பா எனக்கு கல்லான இதயம் இருக்கிறது வேண்டாம்ப்பா, நான் ரொம்ப பிரச்சனை எனக்கு அது வேண்டாம்ப்பா, எனக்கு ஒரு சதையான இதயம் தாங்கப்பா, உங்க நல்லாவியை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது நமக்கு மறுபடியும் நம்ம இருதயத்தை புதுசா தராரு, புது ஆவியை கட்டிடுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மனுஷன் பார்த்தா நல்ல ஃப்ரீயா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பான். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல டிப்ரெஷன், மன அழுத்தம், எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இப்படி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. டைவர்ஸ்ம்பாங்க, வீட்டுல பிரிஞ்சு போயிட்டம்பாங்க, எங்க அம்மா அப்பா வீட்டு போயிட்டம்பாங்க, புருஷன் அடிச்சிட்டம்பாங்க, என்னைய கெட்டவத்தை பேசிட்டம்பாங்க, சந்தேகப்பட்டம்பாங்க, தேவையில்லாம பேசிட்டம்பாங்க, தூசணமா பேசிட்டம்பாங்க, எத்தனையோ காரியம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த இருதயம், கடினமான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தந்துட்டார் அப்படின்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டு. அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கையெல்லாம் கவனித்தறிகிறார். நம்ம எந்த நாட்டுல இருக்கோம், எந்த இடத்துல இருக்கோம், என்ன சூழ்நிலை இரவு நேரத்துல இணைந்திருக்கோம், எல்லாம் தேவனுக்கு தெரியும். சில குடும்பத்துல யாருமே பேச மாட்டாங்க, தனிமையா இருப்பாங்க. யூடியூப் மூலியமாக கேட்டு உடனே ஜெபத்துக்கு வருவாங்க. அவங்களுக்கு சில ஆலோசனை கொடுத்துக்க வரும். பார்த்தா அவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப என்ன காரணம்? ஒரு குடும்பத்திலே கர்த்தர் சந்திக்கிற நாள் தான் முக்கியம். ஒரு குடும்பத்திலே இருதயத்துக்குள்ள வேதனையோடு, துக்கத்தோடு, கண்ணீரோடு, பலவிதமான காரியத்தை யோசித்து அப்படியே இதுக்கப்புறம் நான் யாருக்கா வாழணும் அப்படின்னு சொல்லி பல காரியத்துல மரண பயத்தோடு, தற்கொலை எண்ணங்களோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த குடும்பத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வரும்போது உடனே வெளிச்சம், ஜீவ ஒளி அந்த வீட்டுக்குள்ள அப்படியே பிரகாசிக்கும். அவ்வளவுதான். அவங்க இருதயம் மாறிடும், அவங்க வாழ்க்கை மாறிடும், துக்கம் மாறிடும், வீட்டுக்குள்ள சமாதானம் வந்துடும், குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருவார். இது எல்லாம் எப்போ? உடனே. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். எந்த சூழ்நிலையிலே இரவணத்தில் இணைந்திருக்கிறீங்க எனக்கு தெரியாதுப்பா, ஆனா தேவனுக்கு தெரியும்ல. இந்த செய்தி உங்க வீட்டுக்குள்ள வரும்போது ரொம்ப கவனிச்சு கேட்குறீங்கல்ல. காரணம் என்ன? கர்த்தர் தான் உங்களோட பேச முடியும். மனுஷன் எப்படி பேச முடியும்? 31 நாள் ரவிராஜ் எப்படி பேச முடியும்? கர்த்தர் தான் பேசணும் உங்க கூட. கர்த்தர் பேசினா மட்டும்தான் ஆசீர்வாதம். நைட் நேரத்தில் இணைந்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு பேசுறாரா? கவனிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை மாறுதா? உங்க இதயத்துல காயம் இருக்கா? வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி, இருதயத்தையே உருவாக்கிடுவார். சிருஷ்டிகர்த்தர், உருவாக்குற தேவன், சகலவற்றையும் புதுசா சிருஷ்டிக்கிறவர். நான் கண்ணீரோடு வாழ்றேன், நான் துக்கத்தோடு வாழ்றேன், பிரச்சனையை மாட்டி தருவார். என் வாழ்க்கையை மாறி இருக்குப்பா. நான் 5 வருஷம் அழுது ஜெபம் பண்ணியிருக்கேன். 5 வருஷம் அழுது ஜெபம் பண்ணா நான் எப்படி பலவீனத்தோடு இருந்திருப்பேன், எந்த அளவுக்கு நான் கண்டிஷனாக இருந்திருப்பேன், எந்த அளவுக்கு நான் மோசமாக வாழ்ந்திருப்பேன், எந்த அளவுக்கு மன அழுத்தமாக இருந்திருப்பேன். என்னை தூக்கி எடுத்த தேவன் ஜீவனுள்ள தேவன். நான் அவருக்கு சாட்சியாக தான் இருக்கேன். மனுஷனாலே ஒரு குறையா இருப்பான். என் வாழ்க்கையில் எத்தனையோ குறை உண்டு. இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார், ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார், உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார், பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே அதே தான். நைட் நேரத்தில் படுத்து தூங்க போகிறோம், ஒரு 5-6 மணி நேரம் தூங்க போகிறோம். நமக்கு என்ன வேணும்? ஒரு நிம்மதியான தூக்கம் வேணும். அது யாரும் தர முடியாது, உருவாக்கின தேவன் தான் தர முடியும். அவருடைய இருதயங்கள் எல்லாம் அவர் உருவாக்கி, இருதயங்களை உருவாக்கி வச்சுனாலே புதுசாக மாறிடும். ஆட்டோமேட்டிக்காக படுத்தா தூங்கிடலாம். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, புது இருதயம் அவர் உருவாக்கி தருவார். கேளுங்க. ஹார்ட் பிரச்சனை சொல்லி போனால் ஹார்ட் சர்ஜரி, இன்னுமாக வேற ஹார்ட்டை எடுத்து வச்சுருக்காங்க. உலகத்தில் கண்டுபிடிச்சவங்களே மாற்றி மாற்றி வைக்கிறாங்க. நம்மளை உருவாக்குன தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன்.
உங்கள் இதயத்தில் ஒரு மன அழுத்தம் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி குடும்பத்தில் இப்படி ஒரு தீமை நடந்துட்டு, ஒரு பொல்லாத காரியம் நடந்துட்டு, கர்த்தர் பிரியமில்லாமல் நான் வாழ்ந்துட்டேன், என் இதயம் கெட்டு போயிட்டு, என் இதயத்தில் ஒரு அசுத்தம் இருக்குது, என் இதயத்தில் ஒரு அருவருப்பு இருக்குது, என் இதயத்தில் ஒரு மாம்சக்கிரியை இருக்குது, என் இதயத்தில் எல்லாமே தப்பு தப்பாக இருக்குது. கேளுங்க, எனக்கு ஒரு புது இதயம் தாங்கப்பா. அந்த இதயத்தில் நீங்கள் தான் வாசம் பண்ணணும். எந்த ஒரு மனுஷனும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு தீமையான காரியம் இருக்கக்கூடாது, சத்துரு உள்ளே வரக்கூடாது. எனக்கு ஒரு புது இதயம் தாங்க. அவருடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்குவார். நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் இதயத்தை உருவாக்கிடுவார், புதுசாக உருவாக்கிடுவார். இந்த செய்தி நிறைய குடும்பத்தில் புதுசாக இருக்கும். உங்கள் இதயத்தை புதுசாக உருவாக்கிட்டார் அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாமே. என் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த சமாதானம் என் இதயத்துக்குள்ள இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? நான் எந்த ஒரு மனுஷனையும் நம்ப மாட்டேன். ஆனால் ஒரு காலத்தில் மனுஷனை நம்பியே வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரு பெரிய தண்டனை தான் கிடைச்சது. 55 லட்ச ரூபா இழந்து நடு ரோட்டுக்கு வந்து நின்னேன். 2 மாடி வீடெல்லாம் விற்று நடு ரோட்டுக்கு வந்து நின்னேன். காரணம் என்ன? மனுஷனையே நம்பி வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு நாள் கண்ணீர், கஷ்டம், பிரச்சனை, உபத்திரம், பாடுகள், நிந்தைகள், அவமானம் எல்லாம் வந்துச்சு. கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். ஜீவனோட தேவன் மேலே நம்பிக்கை வச்சேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேலே நம்பிக்கை வச்சேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை வச்சேன். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லி விசுவாசிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் மேலே வச்ச அந்த நம்பிக்கை இன்னை வரைய உயிர் பிச்சை போட்டு என்னை பத்திரமா வச்சிருக்காரு. நான் உயிரோட தான் இருக்கேன். 2008 டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமை, 2015 வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு நான் செத்து போன்னு சொல்லி எனக்கு மாந்திரியம் பண்ணிதான். ஆனால் 2024 நான் உயிரோட தான் இருக்கேன். காரணம் என்ன? அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி, அந்த வேடை நீங்க நல்லா கவனிக்கணும். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி, அவர்கள் செய்ய எல்லாம் கவனித்தறிகிறார். இந்த நிமிஷம் வரைய நான் எப்படி வாழ்றேன், என்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்கு, என்ன தப்பா இருக்கு, எல்லாமே பரலோகத்தில் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களையும் அப்படிதான். ஹல்லேலூயா. இறைவனுக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டாங்களோ அவங்களோட இருதயத்தை புதுசா மாற்றித்தாங்கப்பா. இதயத்துக்குள்ளதான்ப்பா எல்லா பிரச்சனையும் இருக்கு. நைட்டு படுத்தா ஒரே மன அழுத்தம், ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம், என்னை ஏமாத்திட்டான், என்னை அப்படி செஞ்சுட்டான், இப்படி செஞ்சு சொல்லி ஏகப்பட்ட குழப்பம் தான்ப்பா இருக்கு. இந்த குழப்பம் எல்லாம் மாறணும் அப்படின்னா அவங்களோட இருதயத்தை மாற்றிருங்கப்பா. அவருடைய இருதயங்கள் எல்லாம் அவர் உருவாக்கி என்று எழுதப்பட்டிருக்குப்பா. எங்களுக்கு ஒரு புது இருதயம் வேணும்ப்பா. எனக்கும் வேணும்ப்பா. புது இருதயமா இருந்துச்சுன்னா நாங்களும் சின்ன பிள்ளை போல சந்தோஷமா இருக்கலாம்ப்பா. எங்களுக்கு புது இருதயம் தாங்கப்பா. எத்தனையோ குடும்பத்தில் என் கணவர் என்கிட்ட பேச மாட்டேக்காரு, நான் விதவியா இருக்கேன், என்னை ஏமாத்திட்டாங்க, என் ஃப்ரெண்டு என்னை ஏமாத்திட்டாங்க, நான் மோசம் போயிட்டேன். நிறைய குடும்பத்தில் இருதயத்துக்குள்ள மன அழுத்தம், வேதனை, கண்ணீர், கஷ்டம், துக்கம், பாடுகள். அவங்களுக்கு ஒரு புது இருதயம் தாங்கப்பா. என் நாமத்தினால எதை கேட்டாலும் சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. எங்களுக்கு ஒரு புது இருதயம் தாங்கப்பா. இன்னைக்கு ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்கும் ஒரு புது இருதயம் தருவீங்களாப்பா? தாங்கப்பா. இந்த செய்தி மூலியமா பேசுனீங்கல்ல, எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும்ப்பா, சமாதானமா இருக்கட்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இரவு நேரத்திலே கற்பத்தினியா ஜெபிக்கிறங்க, கர்த்தர் ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க, தாயம்பிள்ளை மாசுவீங்க, டெலிவரி போடுறாங்க, கர்த்தர் கூடாங்க. வாலிப பிள்ளைகள் வயசு அதிகமாயிட்டு போகுது, திருமணம் வேண்டாங்கிறாங்க, தடையெல்லாம் நீக்கி கர்த்தர் வாசல் திறந்தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் நிறைய குழப்பம், எல்லாவற்றையும் குழப்பத்தெல்லாம் மாற்றி ஆசிரியங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கங்க, பரிபூர்ணமாக சுகமாக்கித்தாங்க. படுத்த படுகளுக்கு பரிபூர்ணமாக சுகமாக்கித்தாங்க. உம்முடைய தழும்புள்ள கரத்தினால பூரண சுகம் வேணும். உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தீர்காயுஸ் வேணும். உம்முடைய கரத்தினால தொட்டு சுகமாக்கி சமாதானத்தோடு அப்போ அந்த பூமியிலே சந்தோஷத்தோடு தீர்காயுசோடு வாழ வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. நைட் டியூட்டியில் இருக்காங்க, ட்ராவலில் இருக்காங்க, நைட் நேரத்தில் வியாபாரம் பார்க்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு முன்னும் பின்னுமாக நிப்பாட்டி எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்துள்ளுங்க. வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷமான பாதுகாப்பு தாங்க. நைட் நேரத்தில் ஹாஸ்டலில், ஹோமில், வெளிநாட்டில் எத்தனையோ இடத்துல இருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். இரவு நேரத்தில் மரண பயத்தில் தற்கொலை எண்ணங்களோடு தேவையில்லா சொப்பனங்கள், தேவையில்லா எண்ணங்கள், தேவையில்லா பயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி பரிபூர்ணமாக உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க. அநேக குடும்பத்திலே அப்பா இருதயத்தை மாற்றின கிருபைக்காக நன்றி. புது இதயத்தை தந்த கிருபைக்காக நன்றி. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம். இந்த நாளிலும் ஆச்சரியமாக எங்களை வழிநடத்தின கிருபைக்காக நன்றி. கடன் பிரச்சனையில, கடன் பாரத்தில் இருக்காங்க, அந்த எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உண்டாகட்டும். எங்களுக்கு ஒரு புது இருதயமே தந்துட்டீங்க. எங்க பிரச்சனையும் எங்க தேவன் மாற்றி தருவீங்க.
அந்த நம்பிக்கையோடு அப்பா நாங்கள் படுத்துங்கிறத கிருபை செய்யுங்க. அதிகாலையில் உங்களுடைய கரத்துல கண் விழிக்கிறத கிருபை செய்யுங்க. இன்பமா நிறுத்திருந்தாங்க இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தர் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும். எத்தனையோ குடும்பத்துல இரவு மூலமா ஜெபித்து மனப்பூர்வமாக சந்தோஷமா இருக்காங்கப்பா. அந்த குடும்பத்துக்கு 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்க வேண்டும். முடிவில நாங்க நித்திய ஜீவனுக்குள்ள வர வேண்டும். கர்த்தருடைய வருகையில நாங்க மறுரூபமாக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானபடி பூமியில வாழ வேண்டும். கடைசி காலத்திலே யாரெல்லாம் ஜெபினாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும். கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்களுடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளை அப்ப மினிஸ்டர்ல கர்த்தர் ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ குடும்பத்துல வீடு கட்டணும், எத்தனையோ ஆசைகள் இருக்கு. கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. இன்னுமாக அப்பா நிறைய குடும்பத்துல நைட் நேரத்துல பல பிரச்சனை, இன்னைக்கு தேதியில எல்லாவற்றையும் கர்த்தர் மாட்டி கொடுத்த கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம். மீதியான வேலை நீங்க பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்த கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் பொறுப்படுத்துங்கப்பா. 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். என்னுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபிங்கள். இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதிகாலையில் 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். ஏதாவது அவசரமாக ஜெப குறிப்பு இருந்தால் இந்த நம்பரில் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா ஜெபிப்போம். நேரடியாக கான்டாக்ட் பண்ண முடியும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.